மேம் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் மேம். என்னம்மா, நான் இன்னும் காலேஜ்குள்ளேயே வரல, அதுக்குள்ளே இவ்வளோ அவசரமா? இல்லை மேம், ஷான் சார் பண்ணுறது எதுவுமே சரியில்லை மேம். கிளாஸ் பசங்கள்லாம் கெடுத்துட்டு இருக்காரு. அவர் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுங்க மேடம். கிளாஸ் பசங்களை போய் செக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆஃபீஸில் வந்து பேசுங்கம்மா. என்ன ஷான், உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, உண்மையா? என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? நீங்கள் பசங்களுக்கு செக்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் தானே? எதுக்கு ஷான் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? அதுவும் பசங்க பொண்ணுங்க 2 பேரும் இருக்கிற கிளாஸ்ல இதை பார்த்துருக்கீங்க. கர்மா மேடம், இவர் உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க மேடம். எதுக்கு இவரெல்லாம் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுங்க. அட இருமா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. மேடம், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே மேடம். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம ஊரில் மட்டும் தான் இதெல்லாம் ஏதோ தப்பாக பார்க்குறாங்க. ஃபாரின்லலாம் இதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அவங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, காலேஜ் முடிக்க போகிறாங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பேசாரு பாருங்க மேடம். சார், என்ன அறிவா பேசுறதா நினைப்பா? கிளாஸ்ல பசங்க மட்டும் தான் இருக்காங்களா என்ன சேர்ந்து கும்மி அடிக்கிறதுக்கு? பொண்ணுங்களும் இருக்காங்க சார். கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்கோங்க. மேடம், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கன்சென்ட் வாங்கிட்டு தான் அதை எடுத்தேன். ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா உங்ககிட்ட வந்து? சொல்லுங்க கௌசல்யா, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை மேடம், யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் வந்து சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு கௌசல்யா? மேடம், இதெல்லாம் தப்பு இல்லை மேடம். நீங்கள் போயிட்டு அந்த கிளாஸ் பசங்க யாரையாவது வர சொல்லுங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். நான் கூட பசங்க தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். மேடம், இந்த செக்ஸ் எஜுகேஷன்ன்றது பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். இதை ஸ்கூல்லேயே ஒழுங்காக சொல்லிக் கொடுத்துருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்காதனால தான் இப்போ நான் காலேஜில் சொல்லித்தரேன். இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தப்பான விஷயம் எதுவுமே நடக்காது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். ஃபஸ்ட்டு வணக்கம் உங்கள் சாருக்கு தான் வைப்பீங்களோ? சரி, அதை விட உங்கள் சார் உங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பற்றி டீச் பண்ணார்ல, அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். பொண்ணுங்களுக்கு? பொண்ணுங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை மேடம். கௌசல்யா மேமுக்கு தான் ஷான் சாரை பிடிக்காது, அதனால போட்டு விடணும்னு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க மேம். சரி சரி போ. மேம், இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தா என்னோட பார்வை கண்டிப்பாக மாறி இருக்கும் மேம். இவர் மாதிரி டீச்சர் கிடைக்கிறதுக்குலாம் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் மேம். நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? கிளாஸ் போடா. ஓகே மேம். உங்கள் டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ் மட்டும் நடத்தாமல் வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லி தரீங்க. தேங்க்யூ மேம். சரி போங்க.